அருமை சகோதரா, என் பாசமிகு தங்கையே, என் அருமை சகோதரனே, என் உடன் பிறப்பே தங்கை. அண்ணா, உன்னை காண்பதில் எனக்கு மன மகிழ்ச்சி. அண்ணா, உன்னை அண்ணனாக பிறக்க பெற்றதுக்கு நான் என்ன புண்ணியம் செய்தேன்? அண்ணன் பாசத்திற்கும் வீரத்திற்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய என் அருமை தங்கையே. அண்ணா, வீரத்தேவன் என்ற பெயருக்கு தகுந்தார் போல் வீரத்தோடு விளக்க அந்த வீரமே உன்னால் விளைந்தது தானடா. அப்படியா அன்பு தங்கையே? அண்ணா, நம்ம இடத்திற்கு ஒரு இழுக்கு வந்துட்டதா? இழுக்கு வந்துட்டதா? இதுகால வரை நமது தந்தை நம்பிராஜனுடைய பெயரை நாமெல்லாம் காப்பாற்றி வருகிறோம். ஆமா, ஆளில்லாத நேரத்தில் அப்படிப்பட்ட நமது இடத்தில் என்ன நான் இழுக்கு வந்து விட்டது? கையில் கட்டை வைத்துக் கொண்டு மண்டையில கொண்டையை வைத்துக் கொண்டு இடுப்பில் ஒரு கிட்டாரை வைத்திருக்கிறார். தாங்கள் சொல்லும் அடையாளம் எல்லாம் யோசனை செய்து பார்த்தால் இவர் ஏதோ முனிவர் போல் தெரிகிறாரு. தம்பூரால வச்சிருக்காரு. கேட்டா அவர் வேற நாரதர். பிரம்மபுத்திரர் அல்லவா அவர்? அப்படியா? நாடி வந்தார். அவரோடு பேசினீர்களா? பேச்சு பயந்து நடுங்கியிருப்பாரு. தொண்டையில் நடுங்குகிறார். அப்படியா? அண்ணா தங்கையே, சிறிது காலமாக தாங்கள் உடல்நிலை சரியில்லை என்று கேள்விப்பட்டேன். ஒரு வாரமாவே நெஞ்சு வலி தங்கையே. நெஞ்சு வலியா? மருத்துவமனைக்கு சென்று அங்க மருத்துவர் என்னை சோதித்து பார்த்து சொன்னார். என்ன சொன்னார்? தங்கராஜ், மனதை தேற்றிக் கொள்ளுங்கள், உங்கள் இதயத்தில் இந்த நன்றி ஓட்டம் இருக்கு. இதயமே சிறியதாக தானே இருக்கும். இன்னும் தண்ணி ஓட்டம் எப்படி? அப்பதான் நான் கூறினேன். ஆனா டாக்டர், இதயத்திற்கு ஓட்டம் இல்ல, என் தங்கச்சி வள்ளி வந்து போற வாசக்கதவுன்னு சொல்லி. தங்களுக்கு எவ்வளவு அன்பு அண்ணா. தங்கையே, நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம்? இந்த பிள்ளையும் நானும் ஒன்னாய் படுத்திருந்தோமா? இல்ல, ரூம் முகத்துல ஒரு மிதி வாயில நிலாவில கால் வைக்கிறதா நினைப்பு. நிலாவா? அப்படி சொல்ல மாட்டேன். அந்த நிலா பௌர்ணமி, 2 நாளைக்கு முன்னாடி கூட பௌர்ணமி. பௌர்ணமி என்பது எப்படி இருக்கும்? நிலா முழு நிலவாக இருக்கும். அப்படி பௌர்ணமி வந்து விட்டால் எல்லாரும் நிலவின் அழகை
அழகை ரசிக்க வானத்தை பார்ப்பார்கள். ஆமா. அண்ணன் மட்டும்தான் என்ன செய்வீர்கள்? 150 ரூபாய் ஆட்டோவுக்கு கொடுத்து கடச்சனந்தல் வழியா சாய்பாபா கோவில் தெரு வழியா உன் காரை வீட்டுக்கு வந்து உன்னை பார்ப்பேன். ஏன் தெரியுமா? அந்த பௌர்ணமி நீ மட்டும்தான். ஆனா அமாவாசைக்கு ஒத்த கடை போயிரு. எதுக்கு இந்த பிள்ளைய பார்க்க? அண்ணா அது இருந்து விட்டு போகட்டும். ஆமா. அந்த நாரதன் சேட்டுமை மாதிரி என் அண்ணன் தோழியர் சார்பாக எங்கள் சிறப்பான இசை கலைஞர்கள் சார்பாக நாளை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வாருங்கள். தாங்களுடைய வருகை நாளை அடியேன் பெரிதும் மனமகிழ்ந்தேன் சுவாமி. வந்த காரணத்தை எடுத்து கூறி வாழ்த்த வேண்டும். சிவபெருமானின் நெற்றிக்கடலில் இருந்து அவதரித்து அமரர்கள் குறைதீர்த்து தெய்வேந்திர மகள் தெய்வ யானையை திருப்பரங்குன்றிலே மனமுறிந்து இன்றைய கலிகாசலத்தில் பெற்றிருக்கின்றேன். வழக்கம் போல் வரும் பக்தர்கள் அனைவரும் என்று சென்று விட்டார்கள். ஆனால் நாரதரை மட்டும் ஒன்றும் காணவில்லை. நாரதரை காண்பதற்கு முன்பாக எல்லா வல்லது மகா கணபதியை, துர்கா கணபதியை, துவிமுக கணபதியை, மேல்நிலைப்பட்டி ஓம் ஸ்ரீ வெண்ணாண்டார் பெருமானை, கற்பக விநாயகனை, திகட சக்கர சமூகம் ஐந்துள்ளான், சகட சக்கர தாமரை நாயகன், அகட சக்கர வெண்மனை ஆவுரை, விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோம் என்று போற்றி எல்லாம் வல்லது நெடுங்குடி கைலாசநாதர் பிரசன்னாகி சங்கரதா சுவாமிகளுடைய மலர்ப்பதம் பணிந்து நாரதரை சந்திப்போம். செல்வ கணபதியே எங்கள் குல
சித்தி விநாயகனே முன்னே என்று சொல்வதற்கு இணங்க நாரத மகரிஷி வருகிறது போல் வீணாகானம் கேட்கின்றது. கவனிப்போம். உங்கள் முன் வேளாண் கடனாக அன்பு அண்ணன் வைரமணியன் அவருக்கு விழா கமிட்டி சார்பாக கொண்டாட என்று புறப்படுத்தினார்கள். கீழகுளம் கார்த்திகசாமியோட சகல தமிழகனை சேர்ந்த முருகன் அவர்கள் அப்பா வைரமணி அவர்களுக்கு கொண்டாடப்படுத்தி கௌரவிக்கப்படுகிறார். மேலக்கரங்குடியை சேர்ந்த லிங்கம் அப்பா அவர்கள் வைரமணி அப்பா அவர்களுக்கு கொண்டாடப்பட்டு கௌரவித்து விடலாம்.
பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்து பெரியவர்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது அருமையண்ணன் காட்டிச்சாமி அவர்களுடைய சகலை அருமையண்ணன் முருகன் அவர்களுக்கும் அருமை ஐயா அவர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தினை உங்களது பொற்பாத கமலங்களிலே சமர்ப்பிக்கின்றேன். நன்றி. சஞ்சாரியே வருக தங்களுடைய வரவு நல்வரவாகிய மங்களம் உண்டாகட்டும். நால்வரை மங்களம் பிரமாணி இனிதான சுரஞான இசை மேதையே இனிதான சுரஞான இசை மேதையே
முருகப்பெருமானே, பிரியதை வருக, திருநோவ சஞ்சாரிய வருக, தங்களுடைய வரவு நல்வரவாகிய மங்களம் உண்டாகட்டும். நல்லது முருகா. வணக்கம் போல் திருவுலக நின்றால் சிறுவனைகள் அற்புதமான துணைச்சொலை மத்திகளை பெருமைக்குரிய கனி ஒன்று கண்டு வந்து கண்டுவத கனியை தங்கள் உரைப்பதற்காக அடியேன் ஓடி வந்த முருகா. நேசம் பகை என்று நெருங்காமலே விலகி நின்றாலும் தன்னை தொடர்வது போல் மீண்டும் ஒரு கனி. முன்பு ஒரு கனியை கொண்டு வந்த கனியினால் கிடைத்தது ஒரு படை வீடு. ஆக இன்று கண்டு வந்திருக்கின்ற கனியினால் மற்றொரு படை வீடு காத்துக்கொண்டே இருக்கிறது. கிடைக்கும். ஆமா, கனின்னு என்னுடைய ஞாபகம் உங்களுக்கு வந்துருது. கனியை வச்சே என்கிட்ட விளையாடணும்னு நீ ஆசைப்பட. என்னமோ தெரியவில்லை. கடிப்பறி என் கந்தன் கனியை அவளை நானும் கனியை வச்சு விளையாண்டேன். மாடு மேய்க்கும் சிறுவனாக நாவல் மரத்துல உட்கார்ந்துருந்தே அவை பிராட்டி வந்தா. நான் கேட்டேன், என்ன பாட்டி பசியா இருக்கா, கனி வேணுமா அப்படின்னு கேட்டேன். வேணும்னு சொன்னான். அப்ப நான் என்ன கேட்டேன், சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டேன். நான் உட்கார்ந்து இருக்கிறது நாவல் மரம். இந்த அவையார் என்கிட்ட என்ன கேட்டிருக்கேன்னா, ஏப்பா நீ நாவல் மரத்துல தானே உட்கார்ந்து இருக்கிற, நாவல் கனியை யாராவது சுட்டு சாப்பிடுவாங்களா, நீ சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்கிறியே, இது நியாயமா அப்படின்னு கேட்டுக்கணும்ல. ஏன் கேட்கல? நம்ம எவ்வளவு பெரிய ஆளு. இவன் ஒரு சாதாரண ஒரு மாடு மேய்க்கிற சின்ன பையன். இவங்கிட்ட போய் நம்ம ஒரு விளக்கம் கேட்டு இவன் ஒரு விளக்கம் சொல்லி அதை நம்ம தெரிஞ்சுக்கணுமாங்கிற கர்வத்துல சுடாத பழமே கொடுறா அப்படின்னா, நான் மரத்தை உழுப்பணி கனி கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்த கனியை எடுத்து அதில் ஒட்டி இருக்கிற மண்ணை அகற்றுவதற்காக அப்பதான் நான் கேட்டேன், என்ன பாட்டி கனி சுடுதா அப்படின்னு. அப்பதான் பாடு, நான் கருங்காலி கட்டைக்கு நானா கோடாலி இருங்கதலி தந்தைக்கு நானும் பெருங்காலி காரருமை மேய்க்கின்ற காளைக்கு நான் தோற்றேன் ஈரிரவு துஞ்சாது என் கண். நான் எவ்வளவு பெரிய ஆளு, இப்படி சாதாரண ஒரு மாடு மேய்க்கிற சின்னப்பேட்டை தோத்துட்டேனே அப்படின்னு பாடுறான். 2 நாளைக்கு தூக்கம் வராதே அப்படின்னா அவ்வளவு பெரிய அவையிட்ட நான் சுட்டவளம் வேணுமா சுடாதவளம் வேணுமான்னு நான் ஏன் கேட்டேன் தெரியுமா? சுட்டவளம்னா என்ன, சுடாதவளம்னா என்ன? சுட்டவளம்னா இந்த உலகத்தில் உன் உயிர் துறந்த பிறகு உன்னுடைய உடலை கொண்டு போய் மயானத்திலே சுட்ட பிறகு ஆத்மாவாக வந்து நீ அடையணும்னு நீ விரும்புகிறாயா, அல்லது சுடாமல் இந்த பூத உடலோடு உயிரோடு கைலைக்கு வரணும்னு நீ ஆசைப்படுறியா அப்படின்னு சூட்சமா கேட்டீங்க. அப்படி சூட்சமா கேட்டேன். அதனாலதான் பாருங்க மாப்பிள்ள, எங்க அப்பா சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சேரமான் பெருமானுக்கு வெள்ளை யானையும் வெள்ளை குதிரையும் கொடுத்து கூப்பிடுறாரு. உன்னுடைய சுந்தர தமிழை நான் கையில கேட்கிற வாடா அப்படின்னு. அவங்க 2 பேரும் புறப்படுவாங்க. அந்த நேரம் அவையார் வருவா. நாங்க 2 பேரும் கையிலைக்கு போறோம், நீ வரியா அப்படின்னு ஆசை இல்லாம இருக்குமா? அவையார் புறப்படுவா. எங்க அண்ணன் விநாயகர் தடுத்து நிறுத்துவா, நீங்க வா என்னை பத்தி ஒரு அகவட்பாடு. அவங்க 2 பேருக்கு முன்னாடி கொண்டு போய் உடனே நான் விடுறேன் அப்படிங்கிறார். அப்ப பாடியதுதான் சீலக்கலவ செந்தாமரை பூ அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர். அதை பாடி முடிச்சா அடுத்த நிமிஷம் என்னாச்சு, விநாயகர் பெருமான் துதிக்க நிறுத்தினாரு. அவங்களுக்கு முன்னாடி கொண்டே கையில விட்டார். அந்த மாதிரி கனியை வச்சு நாங்கள் நிறைய விளையாண்டுருக்கலாம். இப்ப நீங்க கண்டு வந்த கனிக்கு என்ன சிறப்பு இருக்கிறது? தத்துவத்தை கூறுகிறேன். முருகா மாங்கனிக்கும் தேன் கதறி பங்கனிக்க நினைக்கும் பூங்கனிக கண்டு பூரித்தே குமரா 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 மாங்கனிக்கும் தேங்கலொலி மாங்கனிக்கும் தேங்கலொலி பண்டிடிக்கு மேலிடிக்கும்
அலைநூறும் பொழுதே பச்சைகள் கண்டாலில் நேரம் கனியே பச்சைகள் கண்டாலில் நேரம் கனியே பச்சைகள் கண்டாலில் நேரம் கனியே பசிவனே தீராமோ ஆரதரே உங்களோட நிறைய பாடணும் அப்படின்னு ஆசை இருந்தாலும் காலத்தின் அருமை கருதி உண்மையிலேயே நீங்க கண்டு வந்தது கனிதானா? கனி அல்ல முருகா, கனிருவத்தில் உள்ள கன்னிகை தான் கண்டு அண்ணவள் யாதவள் அண்ணவள் சுந்தரவள்ளி ஆதியில கொடுத்த வாக்கு முருகா பாதியில நிக்குது. மீதி உங்களுடைய செய்தி கேட்டு நான் பூர்த்தி செய்யணும். இப்ப நான் எப்படி செல்லணும், எந்த வகையான திருமணம் புரியணும்? 8 வகை திருமணத்துல காந்தவளோட கனிமணம் புரிய வேண்டும் முருகா. அண்ணவள் இருப்பது வேடுவைகளும் தாங்கள் வேடனாகவே செல்லுங்கள். வேடனாக சென்று அண்ணவளை சந்தித்து 8 வகை திருமணத்திலே காந்தரபமணம் என்று சொல்லக்கூடிய களவு மனம் புரிந்து உங்கள் அனைவருக்கும் காட்சி தருகிறேன். பெரியதமிழ்களை சேர்ந்த கிருஷ்ணன் அவர்கள் அப்பா வைரமணி அவர்களுக்கு முன்னாடிப்படுத்தி 500 அன்பளிப்பு கொடுக்குறார். பொன்னாடை அணிவித்து அன்பளிப்பு வழங்கிய அருமையத்தான் அவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தருகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஐயோ